Welcome to ECR. நம்ம இந்த பார்க்க போறோம்னா types of data in statistics. Statistics வந்து ரெண்டு types of data இருக்கு. First one is categorical, another one is numeric or continuous. Categorical வந்து ரெண்டு, then numericல வந்து ரெண்டு types இருக்கு. So அது என்னங்கறத next slideல பார்க்கலாம். First one is nominal data. Nominal dataங்கிறது வந்து உங்களோட क्वेश्चंஸ்ல வந்து ரெண்டு or ரெண்டுக்கு மேல ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அது வந்து கேட்டகரிக்கல்ல வந்து நாமினல் டேட்டாவா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு ரெஸ்பாண்டன்ட்டோட கலர் கேக்குறீங்க, அதாவது ஹேர் கலர் ஆர் அவங்க எந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறீங்க, இல்ல அவங்க எந்த சிட்டில இருந்து வர்றாங்க அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நாமினல் டேட்டா. ஏன் அப்படி நாமினல் டேட்டால வருதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க எந்த ஒரு ஆர்டர் கொடுக்க தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து என்ன கேட்டிருக்கோம், யுவர் ஹேர் கலர் என்னன்னு கேட்டிருக்கோம், பிளாக், பிரவுன், ரெட், ஆரஞ்சு. இதை நீங்க எப்படி ஷஃபிள் பண்ணி வேணா போட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. ஸோ அதனால இது வந்து நாமினல் டேட்டா. நெக்ஸ்ட் ஆர்டினல் டேட்டா. ஆர்டினல் டேட்டா வந்து நம்ம நாமினல் டேட்டால வந்து எப்படி வேணா மிக்ஸ் ஆகிருக்கலாம்னு சொன்னோம். பட் ஆர்டினல் டேட்டா வந்து எப்படியுமே மிக்ஸ் ஆகாம ஒரு ஆர்டரா இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் யுவர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்டரி ஸ்கூலா நம்ம கொஸ்டின் கேட்கணும். நெக்ஸ்ட் ஹை ஸ்கூல், அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட். லைக் தட் வேற கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் த டே அப்படின்னு கேட்கறோம் அப்படின்னா மண்டே, சாரி ஓகே யா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படி லைனா தான் நம்ம கேட்க முடியும். அதே மாதிரி டைம் கேட்கறனாலும் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட் அப்படிதான் கேட்க முடியும். தென் சோசியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கேட்கறனாலும் அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்க லோ, ஹை, ரிச் அந்த மாதிரி தான் நீங்க கேட்க முடியும். ஓகே, ஸோ ஒரு ஆர்டரா கேட்டா வந்து ஆர்டினல் டேட்டா. நெக்ஸ்ட் இன்டர்வல் டேட்டா. இன்டர்வல் டேட்டா வந்து மோஸ்டா சோசியல் சயின்ஸ் ஸ்டடிஸ் தென் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து ஸ்கேலிங் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்கேலிங் வேரியபிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூக்கு இன்னொரு வேல்யூக்கு வந்து ஒரு பர்டிகுலரான டிஸ்டன்ஸ் கொடுத்து தான் நீங்க வந்து அது கொடுத்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 16 இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து இன்டர்வல் டேட்டா. தென் இன்னொரு டேட்டாவே இது நம்ம சொல்லலாம், ஸ்கேலிங் டேட்டான்னு சொல்லுவோம், லிங்கர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். லிங்கர் ஸ்கேல் என்ன பாத்தீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் இஸ் கீ டு ஆர்கனைசேஷன் growth நான் கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து 5, 4, 3, 2, 1 அப்படிங்கிறதுல 5 ஸ்ட்ராங்லி அக்ரி, 4 அக்ரி, 3 நியூட்ரல், 2 டிஸ்அக்ரி, 1 ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி இந்த மாதிரி கேட்டாலும் இது வந்து இன்டர்வல் டேட்டால தான் வரும். பட் இங்க இன்டர்வல் டேட்டால என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ வந்து நீங்க கொடுக்க கூடாது. இன்டர்வல் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ நீங்க கொடுக்க கூடாது இன்டர்வல் டேட்டால. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேஷியோ. ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வல் டேட்டா மாதிரியே தான், ஆனா ரேஷியோ வந்து நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து டெம்பரேச்சர் கேட்கும்போது ஜீரோல ஸ்டார்ட் பண்ணலாம், டிஸ்டன்ஸ் கேட்கும்போது ஜீரோல ஸ்டார்ட் பண்ணலாம், தென் ஹைட் கேட்கும்போது கூட நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ரேஷியோ. பட் இதுக்கும் வந்து இன்டர்வல் இருக்கும். இன்டர்வல் டேட்டாவை பார்த்த மாதிரியே வந்து 1 to 5, 5 to 10, 10 to 15 அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் வந்து நீங்க இதுக்கும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, இவ்வளவுதான். மொத்தமா 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நாமினல், தென் ஆர்டினல், இன்டர்வல் அண்ட் ரேஷியோ. அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.